இன்றைக்கி பீட்ரூட் தோல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு அந்த பீட்ரூட்டில் மேலேயும் கீழேயும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டரில் இருக்கிற தோல் மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அடியில் கொஞ்சம் லைட்டாக மண் இருந்தாலும் இருக்கும். நம்ம என்ன தான் கழுவுனாலும் மேலே காம்புலேயும் அடியிலையும் லைட்டாக மண் இருந்தாலும் இருக்கும். அதனால் நீங்கள் சென்டரில் இருக்கிறத மட்டும் தோல் சீவி எடுத்துக்கிட்டு அதையும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் டக்குன்னு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் தோலை சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வதக்குனிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு ஃப்ரை ஆன மாதிரி சூப்பராக வந்து வதங்கி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு கூட இல்லை, மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்குச்சுன்னா பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த தோலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கூட வதக்கலாம், இல்லைன்னா அதிலே வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, ஜீரகம், வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி இலை இல்லைன்னா தண்டு கூட வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான், வரமிளகாவும் சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. பச்சை மிளகாய் சும்மா அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, இதில் நீங்கள் வேணும்னா இஞ்சி கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால் புளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நிலக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சு வச்சுருக்குறோம்ல, அந்த தோல், வெங்காயம் எல்லாம் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் எந்த தோல் சட்னி பண்ணாலும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, தண்ணி அதிகமாக விடாமல். நீங்கள் தோல் மட்டும்தான் பண்ணணும் இல்லை, பீட்ரூட்டையும் சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி அதை கூட சட்னி அரைக்கலாம். தோலில் தான் அரைக்கணும்லாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். முள்ளங்கியிலே இந்த மாதிரி வந்து முள்ளங்கி சின்னதாக கட் பண்ணி பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.